இயேசுவின் வார்த்தை தேனிலும் இனிமையானது. ருசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் தேனினிமையிலும் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரப் போகிறது. உமது கிருபை தாரும் தேவா, எமது பலவீன நேரமதில் சாவுக்கு ஏதுவான சரீரமதை, சாவுக்கு ஏதுவான சரீரமதை உந்தன் ஆவினாலே உயிர்ப்பியுமே. உமது கிருபை தாரும் தேவா, எமது பலவீன நேரமதில். Today we will see about grace in weakness. பலவீனத்தில் கிருபை என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் தியானிப்போம். The Lord said, "My grace is sufficient for you, for my strength is made perfect in weakness." 2 Corinthians 12:9. 2 Corinthians 9:9 என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். God's grace strengthens us in our weakness. நம்முடைய பலவீன நேரத்தில் தேவனுடைய கிருபை நம்மை பலப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. So what are our weaknesses? நம்முடைய பலவீனங்கள் எவைகள்? There are many areas in life where a person could possibly be weak. வாழ்க்கையிலே பல பகுதிகளிலே பலவீனங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. It can be personal, physical, emotional, educational, occupational, financial, spiritual weaknesses and so on. தனிப்பட்ட வாழ்க்கையிலே, சரீரத்திலே, மனதிலே, படிப்பிலே, வேலையிலே, பொருளாதாரத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என சொல்லிக்கொண்டே போகலாம். Weaknesses are bad things only if we do not do anything to overcome them. பலவீனங்கள் மேற்கொள்வதற்காக நாம் ஒன்றுமே செய்யாமல் இருக்கும் போது தான் அவைகள் பாதிப்பை ஏற்படுத்தி விடுகின்றன. The first step is to identify our weaknesses. எனவே முதலாவதாக நம்முடைய பலவீனங்களை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். What good it is when we don't even know which area of our life we are weak. நாம் வாழ்க்கையிலே எந்த பகுதியிலே நாம் பலவீனமாய் இருக்கிறோம் என்று நமக்கே தெரியவில்லை என்றால் என்ன பிரயோஜனம்? How can we believe God to be strengthened? நம்மை பலப்படுத்தும்படிக்கு நம்மால் எப்படி தேவனை விசுவாசிக்க முடியும்? We ought to identify our weaknesses not only in specific areas of our life but in much deeper levels. வாழ்க்கையிலே குறிப்பிட்ட பகுதிகளிலே மட்டுமின்றி இன்னும் ஆழமான நிலைகளிலும் நமக்கு இருக்கக்கூடிய பலவீனத்தை நாம் இனம் கண்டுகொள்ள வேண்டும். For example, your computer isn't working powerfully as it was earlier. உதாரணமாக உங்க கம்ப்யூட்டர் முந்தி மாதிரி பவர்ஃபுல்லா வேலை செய்ய மாட்டேங்குது. Why? Because there's a problem. ஏன்னா அதுல ஒரு பிரச்சனை. You just won't stop. பிரச்சனைங்கிறதுனால நீங்க அப்படியே விட்டுற மாட்டீங்க. But you'll go ahead and identify deep within there is a microchip that's become weak. இன்னும் ஆழமாக முயற்சி செய்து கடைசியில ஒரு மைக்ரோசிப் வீக்காக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறீங்க. அதை சரி செய்றீங்க. You will set it right. Every surgeon does it. The plumber does it.
and the mechanic does it as well. Likewise, let's deeply identify our weak spots. அவர்களைப் போலவே நாமும் நம்முடைய பலவீன பகுதிகளை ஆழமாக இனம் கண்டு கொள்ள வேண்டும். Then let's specifically exercise our faith in the Lord. கர்த்தரிடத்திலே நம் விசுவாசத்தை அதன் பிறகு துல்லியமாய் செயல்படுத்துவோம். God's grace will strengthen us in our weaknesses. நம்முடைய பலவீனங்களிலே கர்த்தருடைய கிருபை நம்மை நிச்சயமாய் பலப்படுத்தும். காருண்யமாம் நல் வைத்தியரே, கருணையின் கரத்தை நீட்டிடுமே. காருண்யமாம் நல் வைத்தியரே, கருணையின் கரத்தை நீட்டிடுமே. வாடிடும் காய வேதனை நீங்க வல்லவர் இயேசுவே தாங்கிடுமே. வாடிடும் காய வேதனை நீங்க வல்லவர் இயேசுவே தாங்கிடுமே. உமது கிருபை தாரும் தேவா, எமது பலவீன நேரமதில். As a healer, God's grace of healing manifests in all our physical weaknesses, that is bodily sicknesses, as well as emotional weaknesses, which are hurts within. கர்த்தர் நம்முடைய பரிகாரியாய் இருக்கிறதுனாலே அவருடைய சுகமளிக்கும் கிருபை நம்முடைய சரீர பலவீனங்களிலும், அதாவது வியாதிகளிலும், மனபாரங்களிலும், உள்ளான காயங்களையும் குணமாக்க போதுமானதாக இருக்கிறது. See, more people are in need of inner healing from inward hurts, hates and pride than physical healing. சரீர சுகத்தை பார்க்கிலும் அதிகமான ஒரு உள்ளான காயங்களினாலே, மனவேதனையினாலே, வெறுப்பினாலே, பெருமையினாலே அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். Paul received many incredible revelations from the Lord. பவுல் தேவனிடமிருந்து அநேக மாபெரும் வெளிப்பாடுகளை பெற்றிருந்தான். At one point he was even taken up to third heaven. மூன்றாம் வானம் வரைக்கும் கர்த்தராலே அவன் ஒரு நேரத்திலே கொண்டு செல்லப்பட்டான். You see, immense knowledge can tend to cause us to puff up, potentially causing us to become unteachable and no longer be able to represent God. மிகுதியான அறிவு நம்மை பெருமைப்படுத்திவிட வாய்ப்பிருக்கிறபடியால் அதன் விளைவாக கற்றுக்கொள்ளும் மனப்பான்மையே நம்மை இழந்து நம்மால் கர்த்தரை பிரதிபலிக்கவே முடியாதபடி செய்து விடக்கூடும். Lest that happen to Paul, because of the abundance of revelation, பவுலுக்கு இருந்த மிகுதியான வெளிப்பாடுகளின் நிமித்தம் அவனுக்கு இப்படி ஆகிவிடாதபடிக்கு Paul was given a thorn in the flesh. You know the common English expression, thorn in the flesh. For Paul, it was a messenger of Satan sent to buffet him. 2 Corinthians 12 2 Corinthians chapter 12 and verse 7. பவுல் தன்னை உயர்த்தாதபடிக்கு அவன் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அது பவுலை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. Paul identified this deeply. பவுல் இதை ஆழமாக அடையாளம் கண்டு கொண்டான். Thrice Paul prayed to the Lord to take it away. அதை எடுத்து போடும்படிக்கு 3 முறை கர்த்தரிடம் பவுல் வேண்டிக் கொண்டான். The Lord's solution was so profound. ஆனாலும் கர்த்தர் தந்த தீர்வோ மிகவும் அளவுக்கு அதிகமாக இருந்தது. The Lord said, my grace is sufficient for you, for my strength is made perfect in weakness. 2 Corinthians 12:9. 2 Corinthians 12:9 என் கிருபை உனக்கு போதும் பால், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் பதிலளித்தார். So he wouldn't rely on his revelation but on the grace of God. காருண்யம் உள்ள நல் வைத்தியராக
கருணையின் கரத்தை நீட்டி வாடி வதைக்கும் காயங்களையும் வேதனைகளையும் இயேசு தம்முடைய கிருபையினாலே இன்றைக்கும் நம் எல்லாருக்கும் நீக்கி போடக்கூடியவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சாவையும் நோவையும் ஜெயித்தவரே, சந்ததம் பலன் அளித்திடுமே. சாவையும் நோவையும் ஜெயித்தவரே, சந்ததம் பலன் அளித்திடுமே. ஆதரை மீதினில் ஆறுதல் செய்திடும் அன்பரே சுகமே ஈந்திடுமே. ஆதரை மீதினில் ஆறுதல் செய்திடும் அன்பரே சுகமே ஈந்திடுமே. உமது கிருபை தாரும் தேவா, எமது பலவீன நேரமதில் சாவுக்கு ஏதுவான சரீரமதை, சாவுக்கு ஏதுவான சரீரமதை உந்தன் ஆவியினாலே உயிர்ப்பியுமே. உமது கிருபை தாரும் தேவா, எமது பலவீன நேரமதில். The grace of God comforts us in our sorrows as well as brings about peace and wellness in life. தேவனுடைய கிருபை நம் சோர்வுகளில் ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் வழங்கக்கூடியதாய் இருக்கிறது. It's when we finally realize we don't have any strength in ourselves, நம்மில் எந்த பலனும் இல்லை என்று நாம் கடைசியில் உணர்ந்து, when our natural tendency to do our own thing dies, நாமாகவே சாதித்து விடலாம் என்கிற இயல்பான குணம் மரித்து, and we understand that we don't have the right to chart our own courses in life, நம் வாழ்க்கையின் பாதையை நாமாகவே முடிவு செய்துவிட முடியாது என்பதை நன்றாய் புரிந்து கொள்ளும் போதுதான் நம்மால் கர்த்தருடைய கிருபையை அதிகமாக பார்க்க ஆரம்பிக்க முடியும். That is when we mostly begin to see the grace of the Lord in our life. Maybe God might bless us abundantly. கர்த்தர் நிறைவாய் அதிகமாய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனால் இந்த ஆரம்ப நிலையை நம்ம உணரும் போது தான் கர்த்தருடைய கிருபை அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே காணக்கூடியவர்களாய் இருக்கிறோம். Bible says the Spirit of God who raised Jesus from the dead will also give life to our mortal bodies. Romans 8:11. சாவுக்கு எதுவான நம்முடைய சரீரங்களை கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் உயிர்ப்பிப்பார் என்று ரோமர் 8:11 சொல்லுகிறது. So the grace of God is able to strengthen us in weakness in any area of our life. நம் வாழ்க்கையில எந்த பகுதியில பலவீனங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை நம்மை பலப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. உமது கிருபை தாரும் தேவா, எமது பலவீன நேரமதில் சாவுக்கு ஏதுவான சரீரமதை, சாவுக்கு ஏதுவான சரீரமதை உந்தன் ஆவியினாலே உயிர்ப்பியுமே. உமது கிருபை தாரும் தேவா, எமது பல
சரீரமதில் காருண்யமாம் நல் வைத்தியரே, கருணையின் கரத்தை நீட்டிடுமே. காருண்யமாம் நல் வைத்தியரே, கருணையின் கரத்தை நீட்டிடுமே. வாடிடும் காய வேதனை நீங்க வல்லவர் இயேசுவே தாங்கிடுமே. வாடிடும் காய வேதனை நீங்க வல்லவர் இயேசுவே தாங்கிடுமே. உமது கிருபை தாரும் தேவா, எமது பலவீன நேரமதில். சாவையும் நோவையும் ஜெயித்தவரே, சந்ததம் பலன் அளித்திடுமே. சாவையும் நோவையும் ஜெயித்தவரே, சந்ததம் பலன் அளித்திடுமே. ஆதரை மீதினில் ஆறுதல் செய்திடும் அன்பரே சுகமே ஈந்திடுமே. ஆதரை மீதினில் ஆறுதல் செய்திடும் அன்பரே சுகமே ஈந்திடுமே. உமது கிருபை தாரும் தேவா, எமது பலவீன நேரமதில். சாவுக்கு ஏதுவான சரீரமதை, சாவுக்கு ஏதுவான சரீரமதை உந்தன் ஆவினாலே உயிர்ப்பியுமே. உமது கிருபை தாரும் தேவா, எமது பலவீன நேரமதில். உமது கிருபை தாரும் தேவா, எமது பலவீன நேரத்தில் சாவுக்கேதுவான சரீரம் அதை உந்தன் ஆவியினாலே உயிர்ப்பியுமே என்று ஒரு அருமையான ஒரு பாடலை இன்றைக்கு நாம் பாட கேட்டோம். எஸ், த கிரேஸ் ஆஃப் காட் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் அஸ் இன் ஆல் அவர் வீக்னஸஸ். நம்முடைய எல்லா பலவீனங்களிலும் கர்த்தருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. உங்களுக்கு என்ன பலவீனம் இருக்குது, எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் கர்த்தருடைய கிருபையின் போதுமான தன்மையை உணர்ந்து நாம் வாழுவோம். கர்த்தருடைய பலத்தை பெற்றுக்கொள்வோம். செபிப்போம். அன்பின் பிதாவே, எங்களுடைய பலவீனங்கள் எந்த பகுதியிலே எங்கள் வாழ்க்கையில இருந்தாலும் உம்முடைய கிருபை எங்கள் பலவீனத்திலே பூரணமாய் விளங்கி எங்களை பலப்படுத்த போதுமானதாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதைப்போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி ரோஹித் ரெக்கார்டிங்ஸ், நம்பர் 4, கெனால் ஸ்ட்ரீட், கில்பாக் கார்டன் காலனி, கில்பாக், சென்னை
600-010. Mobile number 9840777462 9790902701.